அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் மாதம் கடைசி 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதங்க. இந்த மாதத்தில் கார்த்திகை மாதம், அதாவது தமிழ் மாதங்களில் சிறப்புக்குரிய மாதங்களில் ஒன்றான கார்த்திகை மாத பிறப்பும் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்களினுடைய முக்கிய கிரகங்கள் மாற்றங்கள், பெயர்ச்சி, சஞ்சாரம், கூட்டணி இவை அனைத்துமே நவம்பர் மாதத்தினுடைய ஒரு பகுதியில் நடைபெறுகிறது. இதன் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயத்தில் சாதகமான நிலைகள் உருவாகும், இந்த நேரத்தில் நாம் என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த அனைத்து அன்பர்களுக்கும் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்குரிய கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலையும், சுகஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலையும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், விரயஸ்தானத்தில் புதன், சுக்ரன் அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி அயனசயன போகஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பிக்குது. 16ஆம் தேதி லாபஸ்தானத்தில் இருந்து சூரியன் அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. அதே மாதிரி சூரிய பகவானினுடைய பெயர்ச்சியும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியும் புதன் பகவானுடைய வக்ர பெயர்ச்சியும் ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது. அதனாலேயே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள பாருங்கள். அதே மாதிரி எல்லா வேலையையுமே அடுத்த நாள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு தள்ளி போட வேண்டாம். அதுக்கப்புறம் பணமும் அடுத்த மாதம் தான் கைக்கு வந்து சேரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள். இந்த காலம் முழுவதும் நிதி நிலைமைக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அன்றைய வேலைக்கு அன்றையே முடிக்கும் போது வேலை பளு சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம். மேலதிகாரிகளினுடைய ஆதரவை பெற வேண்டும். அதே மாதிரி முன்கோபம் படக்கூடாது. வியாபாரத்தில் எவ்வளவு தான் உழைத்தாலும் எதிர்பார்த்த லாபத்தை சில பேரால் எட்டவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகவும் வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்பட பாருங்க. உங்களுக்கு இறைவனினுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கிறது. சோம்பேறித்தனம் இல்லாமல் முயற்சி மேற்கொள்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கப்பெறும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும். நல்லது நடக்கும். இருப்பினும் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த நேரத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் அமைய பெறுங்க. எல்லா விஷயங்கள்லையுமே ஜெயித்து காட்ட முடியும் அப்படிங்கிறதும் சாதித்து காட்டக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. இருப்பினும் உங்களுடைய சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் கைவிட்டீங்க அப்படின்னா இவை அனைத்துமே உங்களுக்கு சாத்தியமாகலாம். அதே மாதிரி சேமிப்பை கொஞ்சம் உயர்த்த பாருங்க. செலவுகளை அதிகமாக குறைத்து கொள்ள பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் எப்பொழுதுமே செய்ய வேண்டாம். அது மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்தலாம். யாராவது ஒருவர் வெட்டகொடத்து நடப்பது ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறைவாகத்தாங்க இருக்கும். அவர்களை பெற்றவர்கள் சரியாக கவனித்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்போதுமே முகம் வளர்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க பாருங்க. அப்போதான் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நிம்மதி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குங்க. ஓரளவுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் சிறு இடையூறுகளை சமாளிக்க
வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். ரொம்பவும் வெளிப்படையாகவே இந்த காலகட்டத்தில் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. எதுலேயுமே ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய பேச்சின் திறமையால் நல்ல விஷயங்களை சாதித்து கொள்வீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலும் குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த காலம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. அதிலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை இயலாதவர்களுக்கு செய்ய பாருங்கள். அதன் மூலமாக நிறைய அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. நன்மை நிறைய நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது அவசியம். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் சற்று குறைவாகத்தாங்க இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து வியாபாரத்திலையோ தொழிலையோ வந்து கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து கவனித்து கொள்ளுங்க. அதிகமான ஒரு கவனம் அப்படிங்கிறது வந்து தொழிலையும் வியாபாரத்திலையும் வந்து இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த நேரத்தில் வந்து உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகுங்க. எல்லா விஷயத்துலேயுமே கராராக இருக்க வேண்டாம், பார்த்துக்கொள்ளுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாகவும் இருக்கலாம். அதே சமயம் பெண்கள் ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் முன்கோபம் படக்கூடாது. பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதானம் அவசியமாகிறது. உங்களுடைய நிதானத்தை இழந்து விட்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுடைய நிம்மதியையும் இழந்து போக செய்யும். நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. எல்லா விஷயத்திலையுமே அனுபவசாலிகள் பேச்சை கேட்டு நடந்து கொள்ளுங்க. வேலை சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும். ப்ரெஷரும் இருக்கத்தான் செய்யும். டார்கெட்டை முடிக்க முடியாத சூழ்நிலை ஒரு சில பேருக்கு உருவாகலாம். வேலை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் தடைகள் வரதான் செய்யும். சின்ன சின்ன நஷ்டம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. குலதெய்வத்தின் பாதத்தை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்க. தினமும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து வாய்ப்புகள் வந்து உங்களுடைய இல்லம் தேடி வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாம். 4 பேர் மத்தியில் உங்களுடைய பெயர் உயர்ந்து நிற்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. நாமும் பிரபலமாக வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வாரி வழங்கும். ஸோ அதை கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக பயன்படுத்த பாருங்கள். அதே மாதிரி வந்து வேலையில் சுறுசுறுப்பு அவசியங்க. செய்யக்கூடிய வேலையில் சுத்தமும் நேர்மையும் கலந்துருக்கணும். இதனால் நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறும். வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். யாரையுமே இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம். பெண்களுக்கு இந்த காலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாகவே அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அதே மாதிரி நிதி நிலைமை அப்படிங்கிறது ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனாலும் தேவைக்கு ஏற்ப பணம் இருக்கும். இதுவே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு டென்ஷனையும் கோபத்தையும் வந்து குறைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மன உறுதியோடு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. யாருக்குமே வந்து பயப்பட மாட்டீங்க. தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்கிறது. பார்ட்னரின் மூலமாக நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. இருப்பினும் ஒரு சிலருக்கு வீட்டு வேலையில் வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகலாம். வேலையிலையும் சிறிது பிரச்சனைகள் உருவாகலாம். ஆனால் வந்து பெரிய அளவில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் கவலை கொள்ள வேண்டாம். அதே மாதிரி வந்து இந்த நேரம் ஒரு நிமிடம் கூட உங்களுக்கு வந்து ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காது. அவ்வளவு பிஸியாக வேலை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாயிடுவீங்க. வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடந்த காலத்தில் செய்த தவறுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருத்திக் கொள்வீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இறை வழிபாடு அப்படிங்கிறது மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. தேவையான வரங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் மீண்டும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய
பெண்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருங்க. மாணவர்கள் படிக்கும் நேரத்தில் மனதை அலைப்பாய விடக்கூடாது. தேவையற்ற நண்பர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டியது அவசியம். இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நிதி நிலைமையை ஓரளவுக்கு சரி செய்வதற்கான வாய்ப்பு அமையும். வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி அடைக்கிறதுலையும் ஆர்வம் காட்டுவீங்க. மனம் நிம்மதியை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தேடி தேடி செய்வீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணையாக இருந்து கொள்ளுங்க. முன் கோபத்தை குறைத்து கொண்டு நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாக வராது. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த பாருங்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகளை சுலபமாக கையாண்டு சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் அமைந்தாலும் சில விஷயங்களில் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செயலாற்ற வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு எதிரி தொல்லைகள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தி தொழில் வியாபாரத்தில் நடந்து கொள்ள பாருங்கள். அதே மாதிரி சோம்பேறித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா வியாபாரம் படுத்துவிடும். ஸோ ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. வீட்டை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலம் சில உடல் உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து வந்த எதிரிகள் இந்த மாதத்தினுடைய ஒரு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுவாங்க. இருப்பினும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளை சமாளிக்க முடியாத சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். உங்களுக்குரிய பரிகாரம் தினம்தோறும் கந்த சஷ்டி கவசம் கேட்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. அதே மாதிரி சிவன் வழிபாடு உங்களுக்கு பல வகைகளில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது. முருகர் வழிபாடும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தும்.